Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டாஸ்மாக் நிறுவன முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தடை. தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறுவதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். கூட்டாட்சி நடைமுறைகளை அமலாக்கத்துறை மீறுவதாகவும் காட்டம். தனிநபர் செய்யும் முறைகேட்டிற்கு ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் மீதே நடவடிக்கை எடுப்பதா? டாஸ்மாக் சோதனை தொடர்பான விரிவான ஆவணங்களை தாக்கல் செய்யவும் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை மீண்டும் திட்டவட்டம். அரசியல்வாதிகள் பாதுகாக்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. திமுக அரசை களங்கப்படுத்த முயன்ற பாஜக அரசுக்கு சம்மட்டி அடி கொடுத்துள்ளது உச்சநீதிமன்றம். டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கருத்து. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்குகளை CBIக்கு மாற்ற கோரிய மனு. 41 வழக்குகளின் நிலையறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் பார் டெண்டர் விடுவதிலும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக தகவல். ஒரே நபர் பல GST எண்களை பயன்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு. கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படும் மதுபாட்டிலுக்கான பணத்தை மேலாளரும் ஆய்வாளரும் எடுத்துக் கொள்கின்றனர். திருச்சியில் தற்கொலைக்கு முயன்ற டாஸ்மாக் விற்பனையாளர் பகீர் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை பரங்கிமலை உட்பட நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்கள் திறப்பு. ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். தனது நாளங்களில் ஓடுவது ரத்தம் அல்ல, கொதிக்கும் சிந்தூர் என்று பிரதமர் மோடி ஆவேசம். இந்திய ராணுவத்தின் தாக்குதலால் பாகிஸ்தான் விமானப்படை தடம் ICUவில் இருப்பதாகவும் பெருமிதம். ராஜஸ்தானின் பிகானீரில் உள்ள கர்னி மாதா கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. ரயில் நிலையங்கள் திறப்பு விழாவிற்கு வந்த பள்ளி மாணவ மாணவிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். கடந்த 11 ஆண்டுகளில் 34,000 ரயில் பாதைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ரயில் நிலைய திறப்பு விழாவில் மோதல். மேடையில் ஏறுவது தொடர்பாக பாஜக காங்கிரஸ் தொண்டர்களிடையே வாக்குவாதம். கொரோனாவின் போது மக்களை சந்திக்காத ராமதாஸ் படுத்துக்கொண்டே எப்படி வெற்றி பெறுவார்? அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேள்வி.
காஞ்சிபுரத்தில் பாதாள கழிவுநீர் கால்வாய் முறையாக 3 ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை என குற்றச்சாட்டு. மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம். திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் கட்டி முடித்தும் திறக்கப்படாத நெல் கொள்முதல் நிலையம். அறுவடை செய்த நெல்மணிகளை சாலையில் கொட்டிய விவசாயிகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு பணம் கொடுக்கவில்லை என புகார். சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. சிங்கப்பூரிலிருந்து கோவைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடி மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். கேரள இளைஞரை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. சிவகங்கை அருகே விபத்து நடந்த மல்லாக்கோட்டை கல்குவாரியின் உரிமம் ரத்து. ட்ரோன் மூலம் அளவீடு செய்து விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகள் திட்டம். சென்னையில் விசாரணைக்கு சென்ற காவலரை தாக்கிய மதுபோதை ஆசாமி. பெண்ணிடம் தகராறு செய்தது குறித்து விசாரணைக்கு சென்ற காவலரை தாக்கிய வீடியோ வைரல். நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் அத்துமீறல். வலைகளை அறுத்து எரிபொருளை பறித்துச் சென்றதாக கரை திரும்பிய மீனவர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் அடுத்தடுத்து 5 கடைகளில் பூட்டை உடைத்து திருட்டு. சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. கன்னியாகுமரி அருகே இஎம்ஐயில் மொபைல் வாங்கிய வாடிக்கையாளரை மிரட்டிய தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள். டியூ கட்ட தாமதமானதால் ஆட்களுடன் வந்து மிரட்டும் சிசிடிவி காட்சி. சத்தீஸ்கட் மாநிலம் நாராயண்பூரில் 27 நக்சல்கள் என்கவுண்டர். ஹெலிகாப்டர் மூலம் உடல்கள் கொண்டுவரப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவாரில் பயங்கரவாதிகள் 2 சுட்டுக் கொலை. தாக்குதலின் போது பாதுகாப்பு படை வீரர் ஒருவருக்கும் காயம். இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியாக சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன. அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இதில் இல்லை என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. ஐக்கிய அரபு அமீரக அமைச்சரை சந்தித்த சிவசேனா எம்பி தலைமையிலான இந்திய எம்பிக்கள் குழு. தேசிய கவுன்சில் பாதுகாப்பு விவகாரங்கள் உள்துறை வெளியுறவு குழு ஆலோசகருடனும் சந்திப்பு. பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துரைக்க உள்ளோம். இன்று ரஷ்ய பயணம் மேற்கொள்ளும் கனிமொழி எம்பி டெல்லியில் பேட்டி. ஹரியானா யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல். பாகிஸ்தானுக்கு உடவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டில்
ஹிசார் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. ஐதராபாத்தில் ஓடும் பேருந்தில் ஏறி ஓட்டுநரை தாக்க முயற்சி. வாகனத்தை இடித்து சேதப்படுத்தியதால் சரக்கு வாகன ஓட்டுநர் அடாவடி. ஒடிஷாவின் மயூர்பஞ்சில் உள்ள எலக்ட்ரானிக் கடையில் தீ விபத்து. பல அடி உயரத்துக்கு புகை எழுந்த நிலையில் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டதாக தகவல். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் இஸ்ரேல் நாட்டு தூதர்கள் 2 சுட்டுக் கொலை. சுட்டுக் கொண்ட மர்ம நபர் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் அவருக்கு வலைவீச்சு. பயங்கரவாதத்திடம் இஸ்ரேல் ஒருபோதும் சரணடையாது. அமெரிக்காவில் தனது நாட்டு தூதர்கள் பலி குறித்து இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சூடுரை. வெறுப்பு தீவிரவாதத்துக்கு அமெரிக்காவில் துளியும் இடமில்லை. இஸ்ரேல் தூதர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து அதிபர் ட்ரம்ப் கண்டனம். ஜப்பானின் கியூஷு தீவில் உள்ள சகுராஜிமாவில் வெடித்துச் சிதறிய எரிமலை. 2000 மீட்டர் உயரத்திற்கு புகை மூட்டம் காணப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் லக்னோ அணிகள் இன்று பலப்பரீட்சை. போட்டியில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை தக்க வைக்க குஜராத் அணி முனைப்பு. ஜெயிலர் 2 படப்பிடிப்பு டிசம்பரில் முடிவடைய வாய்ப்பு. நடிகர் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.